ஸோ நேராக போய் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு வந்து பார்க்குற பெண்ணு கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணிவிட்டு இவராக ஒரு இதை தெரிஞ்சுட்டு நான் கல்கி இல்லாததுனால கல்கியோட அந்த ஹிஸ்ட்ரி கான்செப்டில் அதை எடுத்துகிட்டு வரணும் தீபாவளி 1959 அண்ட் 61லலாம் இது மாதிரி அவுட்டோரில் போயிட்டு பண்ணும்போது தான் அவருடைய வேல்யூ ஆஃப் இது அது சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட். இன்னும் அதை பற்றி பேசும்போது நான் அதை அது சொல்லலாம். ஆனால் அந்த டெடிக்கேஷன் தான் என்னை ஆச்சரியப்பட வச்சது இந்த ஆர்ட்டில். அப்போ தான் நினச்சேன் ஒரு ஆர்டிஸ்ட்னால் இவ்வளோ லெபோரியஸ் ஒர்க்கா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஓவியராக இருந்தோம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஓவியராகணும்னு நினைக்கல இல்லையா? நிச்சயமாக கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா முதல் காரணம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருன்றவே நைட்டா அப்படின்னு டயபிட்டிஸ் வந்த டைமில் இந்த லைனுக்கே வரக்கூடாதுடா நீ வேறு படிச்சு கான்செப்ட் அப்படின்னு அந்த ஆங்கிளில் அவருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது அம்மாவுக்கு. ஆனால் அப்பா ஒன்றுமே இன்சிஸ்ட் பண்ணல. அதாவது நீ ட்ராயிங் போடுன்ற ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை.